அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தரம் 8 மாணவர்களுக்கு தவணை ஒன்றுக்குரிய இறுதி அலகான ஒலி எனும் பாட அலகினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் மாணவர்களாகிய நீங்கள் பாடநூலுடன் இணைந்திருக்கும் போது இந்த கற்றலை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அதே சமயத்தில் சிறப்பாகவும் நாங்கள் கற்றலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் விஞ்ஞானம் தரம் 8 அலகு 5 ஒலி எனும் பாடம், அதில் தேர்ச்சியாக வினைத்திறனுடன் விளைத்திறனுடனும் சிறப்பு மட்டத்தில் பேணுவதன் மூலம் பல்வேறு சக்தி வடிவங்கள், சடப்பொருளுடன் இடைத்தாக்கம், சக்தி நிலைமாற்றம் ஆகியவற்றை பயன்படுத்துவார் எனும் தேர்ச்சியை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இந்த தேர்ச்சியை அடைவதற்கு தேவைப்படுகின்ற தேர்ச்சி மட்டமாக இங்கு தேவையான ஒலிகளை பிறப்பிப்பதற்கு எளிய கருவிகளை உருவாக்குவார் எனும் தேர்ச்சி மட்டத்தினூடாக குறித்த தேர்ச்சியை அடைய இருக்கின்றோம். இங்கு பாட வேளைகளாக 4 காணப்படுகின்றன. இந்த தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்கு பல்வேறு கற்றல் பெறுகள் காணப்படுகின்றன. அந்த கற்றல் பெறுகளை நாங்கள் தற்போது அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு கற்றல் பெறுகளாக எளிய செயற்பாட்டின் மூலம் எல்லா அதிர்வுகளும் மனித காதினால் கேட்கக்கூடிய ஒலியை பிறப்பிப்பதில்லை என்பதை காட்டுவார். எளிய இசைக்கருவிகளை உருவாக்கலும், அங்கு வழிநிரல், இழை அல்லது நாண், கோள்கள், மென்சவு அல்லது விதானம் அவற்றில் தேவைக்கேற்ப ஒலியை மாற்றுவதற்கு உரிய இசைவாக்கம் செய்வதற்கான எளிய செயற்பாடுகளை மேற்கொள்ளுவார். தொடர்ச்சியாக பாரம்பரிய இசைக்கருவிகளிலிருந்து நவீன இசைக்கருவிகள் வரை ஒலியை பிறப்பிப்பதில் வெளிக்கொணரக்கூடிய அல்லது முதன்மைப்படுத்தக்கூடிய, அதாவது ஹைலைட்டிங் முறைகள் பற்றி சிறிய இலக்கிய விவரணம் ஒன்றை தொகுப்பார். அத்தோடு இசை ஒலிக்கும், அதாவது மெல்லிசை, சத்தத்திற்கும், அதாவது இடரிசை இடையிலான வேறுபாட்டை விளக்குவார். அதே சமயத்தில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இசையொலியின் பங்களிப்பை மெச்சுவார் எனும் கற்றல் பேறுகளை இன்று அடையிருக்கின்றீர்கள். நல்லது பிள்ளைகளே, நாங்கள் மேற்குறித்த கற்றல் பேறுகளை நாங்கள் அடைவதன் மூலம் குறித்த தேர்ச்சி மட்டத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலில் நாங்கள் ஒலி முதல் பற்றி அவதானிக்க இருக்கின்றோம். ஒலி முதல்கள் என்பது ஒலியை பிறப்பிப்பவை ஒலி முதல்கள் என அழைக்கப்படும். ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். முதல்கள் என்பது அதாவது பிறப்பிப்பவை அல்லது தோற்றுவிப்பவை நாங்கள் முதல்கள் என அழைக்கப்படும். ஒலியை பிறப்பிப்பவை ஒலி முதல்கள், ஒளியை வெளிச்சத்தை பிறப்பிப்பவை ஒளி முதல்கள், வெப்பத்தை பிறப்பிப்பவை வெப்ப முதல்கள், சக்தியை பிறப்பிப்பவை சக்தி முதல்கள், மின்னை பிறப்பிப்பவை மின் முதல்கள். இவ்வாறு ஒவ்வொன்றை பிறப்பிப்பவை அல்லது தோற்றுவிப்பவை நாங்கள் முதல்கள் என அழைக்கப்படும். பிரதான சக்தி முதலாக எங்களுடைய சூரியன் காணப்படுகின்றது. சூரியன் அங்கு வெப்ப முதலாகவும் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சக்தி, அதாவது சக்தி முதல், வெப்ப முதல், ஒளி முதல் ஆக மூன்று முதல்களாக இங்கு சூரியன் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கு ஒலியை பிறப்பிப்பவை ஒலி முதல்கள் என அழைக்கப்படும். அத்தோடு ஒலியை பிறப்பிக்கும் அதிர்வுறும் பகுதிகளுக்கேற்ப இங்கு ஒலி முதல்களை 3 வகைப்படுத்த முடியும். இங்கு மென்சவு அல்லது தோல் அதிர்வதன் மூலம் ஒலி எழுப்பப்படுவது, அதே நேரத்தில் வழிநிரல் அதிர்வதன் மூலம் ஒலி எழுப்பப்படுவது, அதே நேரத்தில் இழை அல்லது கோல் அதிர்வதன் மூலம் ஒலி எழுப்பப்படுவது. இங்கு ஒவ்வொன்று இசைக்கருவிகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தோற்கருவிகள், வழிநிரல் கருவிகள், இழைக்கருவிகள் என நாங்கள் வகைப்படுத்த முடியும். அங்கு இசைக்கருவிகள் ஒவ்வொன்றும் இசை முதல்களாகவே, அதாவது ஒலி முதல்களாகவே காணப்படுகின்றது. இப்போது சாதாரணமாக ஒலி ஏற்படுத்தப்படுவதனில் அங்கு பொருட்கள் அதிர்வதன் மூலமே ஒலி எழுப்பப்படுகின்றது. உதாரணமாக நான் இப்போது கதைத்து கொண்டிருக்கின்றேன், அந்த சொற்களை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த சொற்கள் குரல் நான் அதிர்வதனால் பிறப்பிக்கப்படுகிறது. குரல் நான் அதிர்வை
அந்த நாக்கு கட்டுப்படுத்துவதனால் எங்களுக்கு அந்த சொற்கள் பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய அங்கிகளிலும் அந்த குரல் நாண்கள் அதிர்கின்றது. அந்த குரல் நாண் அதிர்வை நாக்கு கட்டுப்படுத்த முடியாமையினால் அங்கு சொற்கள் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் அந்த குரல் நாண் அதிர்வை நாக்கு கட்டுப்படுத்துவதனால் அந்த சொற்கள் பிறப்பிக்கப்பட்டு உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு மொழியாக கேட்கின்றது. அத்தோடு ஒலி பயணிப்பதற்கு ஊடகம் தேவைப்படுகின்றது. ஒலி, அதாவது நீங்கள் ஏற்கனவே தரமேலில் கற்றுள்ளீர்கள், ஒலி பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம். அதே நேரத்தில் வெளிச்சம், ஒளி பயணிப்பதற்கு ஊடகம் தேவையில்லை. இங்கு சத்தம், ஒலி பயணிப்பதற்கு ஊடகம். நாங்கள் இன்று சந்திரனில் அல்லது வேறு ஒரு கோள்களுக்கு பயணம் செய்யுமாயின் அங்கு வழி காணப்படாவிடின், அங்கு பயணிப்பதற்கு ஊடகம் இல்லாவிடின் அங்கு ஒலி பயணிக்க முடியாது. இது நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்கள். எனவே அன்பு செல்வங்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு செயற்பாட்டுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் 5.8 செயற்பாடாக இழை அதிர்வினால் ஒலியை பிறப்பிக்கும் உபகரணம் அமைத்தல். அதாவது இழையை அதிரச் செய்வதன் மூலம் அல்லது இழையை அருட்டுவதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கு தேவையான பொருட்களாக மெல்லிய பலகை துண்டு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒரு சுத்தமான தகரப்பேணி, அந்த தகரப்பேணியில் தற்சமயம் கடதாசிகள் எல்லாம் ஒட்டப்பட்டிருப்பின் அதை சுத்தம் செய்து சுத்தமான தகரப்பேணி எடுக்கப்படல் வேண்டும். அத்தோடு இரும்பாணிகள், அதே சமயத்தில் சுரியாணிகள் என்பது முறுக்கக்கூடியதாக இருக்கும் சுரியாணிகள், அதோடு பிளாஸ்டிக் தட்டு, அத்தோடு 4 வித்தியாசமான விட்டங்களுடைய ஒரு 45 சென்டிமீட்டர் நீளமான ஒரே வகையான கம்பி துண்டுகள் இங்கு எடுக்கப்படுகின்றது. ஏனெனில் நாங்கள் இலைக்கருவிகள் இங்கு இலைக்கருவி ஒன்றை அமைக்க இருக்கின்றோம். எனவே அங்கு வித்தியாசமான விட்டமுடைய அல்லது வித்தியாசமான தடிப்புடைய கம்பிகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு மாதிரி இலைக்கருவி ஒன்று இங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த பலகையில் இங்கு அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டு, அதே சமயத்தில் இங்கு இரும்பாணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த பலகையில் இரும்பாணிகள் அடிக்கப்பட்டிருக்குது. இங்கு தகரப்பணி காணப்படுகின்றது. இங்கு வெவ்வேறு தடிப்புடைய இங்கு தடித்த கம்பி இணைக்கப்பட்டிருக்குது. அத்தோடு தடித்த கம்பிகளின் விட்டம் அல்லது தடிப்பு குறைந்து செல்லுகின்ற கம்பிகள் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இங்கு துளி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இங்கு அந்த சுரியாணி இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரியாணியை நாங்கள் இறுக்கப்படும் போது இந்த கம்பிகள் மிக இறுக்கமாக, அதாவது கம்பியின் இழுவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கு தடித்த கம்பியும் மெட்ட பக்கத்தில் மெல்லிய கம்பியும் காணப்படுகின்றது. நாங்கள் இழையின் இழுவையை மேலும் அதிகரிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் துண்டை மேலும் நாங்கள் முன்னோக்கி அசைப்பதன் மூலம் இழையின் இழுவையை மேலும் நாங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு விளையாட்டு ஒரு இலைக்கருவி ஒன்று அமைத்து இந்த விளையாட்டு இலைக்கருவியை தடித்த கம்பியிலிருந்து மெல்லிய கம்பி வரையான பகுதிகளில் நாங்கள் அருட்டுதல், அங்கு அருட்டுதல் என்பது தட்டுதல் அல்லது அதை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கு வெவ்வேறு கம்பிகள், வெவ்வேறு விட்டம் அல்லது வெவ்வேறு தடிப்புடைய கம்பிகள் பயன்படுத்தப்படுவதனால் அங்கு கேட்கின்ற ஒலிகளை அவதானிக்கும் போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் வேறுபட்ட ஒலிகள் அங்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு அவதானிக்கும் போது இங்கு செய்முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. பலகை துண்டொன்றை எடுத்து உருவில் உள்ளவாறு அதன் ஒரு அந்தத்தில் இரும்பாணிகளை பொருத்தி அங்கு கம்பி துண்டுகளை அவ்வாணிகளுடன் இணைத்து தகரப்பணியில் துளைகளை இட்டு அத்துளைகளினூடாக கம்பி துண்டுகளை வெளியே எடுத்தல். இது அங்கு முதலாவது செய்கிற செயற்பாடு. அதன் பின்பு அக்கம்பி துண்டுகளை தவாளிப்புகள் இடப்பட்ட பிளாஸ்டிக் துண்டின் மேலாகவும் பலகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள துளைகளின் ஊடாகவும் செலுத்தி பலகையின் மறுபுறத்தில் அந்த சுரியாணியின் அந்தத்தில் பொருத்தி நாங்கள் அந்த கம்பிகளை மிக இறுக்கமாக வைக்கப்படல். அவ்வாறு வைக்கப்பட்ட பின்னர் அந்த கம்பி துண்டுகளை சுரியாணிகளின் நன்கு சுற்றப்படல் வேண்டும். பின் அந்த தடித்த கம்பியிலிருந்து மெல்லிய கம்பி வரை நாங்கள் இழைகளை அதிரச் செய்து தாளத்துடன் இசைத்து அந்த ஒலியின் வேறுபாட்டை அவதானித்தல். அங்கு அவதானிக்கப்படும் போது
தடித்த கம்பியில் வேறுபட்ட இனிமையான ஒலியும், அதே நேரத்தில் மெல்லிய கம்பியில் வேறுபட்ட இனிமையான ஒலியும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இங்கு ஒவ்வொரு இழைகளையும் அதிர செய்த போது இனிமையில் வேறுபட்ட ஒலிகள் அங்கு கேட்கப்படுகின்றது. தடித்த கம்பியில் இனிமை வேறுபட்டதாகவும் மெல்லிய கம்பியில் இனிமை சற்று வேறுபட்டதாகவும் காணப்படுகின்றது. எனவே இங்கு அவ்வாறு வேறுபட்டமைக்கு காரணம் இழைகளின் தடிப்பு வேறுபட்டமே அதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே நாங்கள் முடிவாக சொல்லக்கூடியது, இழையின் தடிப்பு வேறுபடும் போது வெவ்வேறு சுருதியுடைய ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டே இந்த வயலின், கிட்டார், வீணை போன்ற இழைக்கருவிகளில் அங்கு வெவ்வேறு விட்டமுடைய அல்லது வெவ்வேறு தடிப்புடைய அங்கு இழைக்கம்பி அதாவது இழைகள் பயன்படுத்தப்பட்டு வெவ்வேறு இனிமையுடைய ஒலி பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது வெவ்வேறு இனிமை என்பது அங்கு சுருதி வேறுபட்ட இசை ஒலிகள் பிறப்பிக்கப்படுகின்றது. இங்கு சுருதி எண்ணத்தில் தங்கியுள்ளதெனில் மீடுரனில் தங்கியுள்ளது. மீடுரன் என்பது நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். ஒரு செகண்டில் ஏற்படுத்தப்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கை மீடுரன் என அழைக்கப்படும். ஒரு செகண்டில் ஏற்படுத்தப்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கை மீடுரன் என அழைக்கப்படும். உதாரணத்துக்கு 50 ஹெர்ட்ஸ் மீடுரனில் ஒரு செகண்டுக்கு 50 முழுமையான அதிர்வுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பின் அங்கு அதிர்வு மீடுரன் 50 ஹெர்ட்ஸ் என அழைக்கப்படும். இது முதல் வகுப்புகளில் நீங்கள் கற்றுள்ளீர்கள். எனவே அங்கு மீடுரனை மாற்றுவதன் மூலம் வெவ்வேறு சுருதியுடைய ஒலிகளை பிறப்பிக்கக்கூடிய இருக்கும். பெரும்பாலான இசைக்கருவிகளில் இவ்வாறு மீடுரனை மாற்றுவதன் மூலம் வெவ்வேறு சுருதியுடைய ஒலிகளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது இன்னொரு செயற்பாடு. இழை அல்லது கோள்கள் அதிர்வதன் மூலம் இசையெழுப்பும் இசைக்கருவிகளில் எவ்வாறு அங்கு ஒலியை மாற்றக்கூடிய தன்மை காணப்படுகின்றது என்பதனை இங்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு தேவையான பொருட்களாக ஒரு கிட்டார் ஒன்று தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கு செய்முறையாக கிட்டாரில் அங்கு இழை பொருத்தப்பட்டிருக்கும் முறையையும் கம்பிகளின் தடிப்புகளையும் நன்கு அவதானித்த நீங்கள் உங்களோட வீட்டில் சில வேளைகளில் இருக்கலாம். அங்கு நீங்கள் அவதானிக்கும் போது அந்த கிட்டாரில் இழைகளின் நீளம் எவ்வாறு காணப்படுகின்றது, அதே நேரத்தில் இழைகளின் தடிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது, அதே நேரத்தில் இழைகளின் இழுவையை எவ்வாறு மாற்ற முடியும் என்பது பற்றி நீங்கள் முதலில் அந்த கிட்டாரில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்தில் கிட்டார், சாதாரணமற்ற வீணை போன்ற கருவிகளில் பின்னுக்கு ஒரு ஒலிப்பெட்டி ஒன்று காணப்படுகிறது. அந்த ஒலிப்பெட்டி காணப்படுவதற்கு காரணம் சத்தத்தை இன்னும் அதிரச் செய்வதற்காக, அதாவது இழைகளை அதிரச் செய்யும் போது அந்த பெட்டிக்குள் காணப்படுகின்ற வலியும் அதிர்வதனால் இன்னும் ஒலி அதிகளவு கேட்பதற்காக அந்த ஒலிப்பெட்டி பொதுவாக காணப்படுகின்றது. நவீன கருவிகளில் அவ்வாறான அமைப்பு இப்போது இல்லை. பழைய அதாவது ஆரம்பகால கருவிகளில் இவ்வாறான ஒலிப்பெட்டி காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, இங்கு கிட்டாரின் அமைப்பை காட்டப்படுகிறது. இங்கு தெளிவாக அவதானிக்க முடியும். இங்கு பாருங்கள், இங்கு தடித்த கம்பி ஆரம்பத்தில் காணப்படுகின்றது. அதாவது தடிப்பு கூடிய கம்பி காணப்படுகிறது. தடித்த கம்பி அல்லது கம்பியின் விட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கு அந்த தடித்த கம்பியிலிருந்து கீழ்நோக்கி செல்லும் போது அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது மெல்லிய கம்பி காணப்படுகின்றது. மெல்லிய கம்பி இங்கு மெல்லிய கம்பியாக காணப்படுகின்றது. இங்கு கம்பியின் தடிப்பு அந்த இனிமையான ஒலியை ஏற்படுத்துவதில் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதாவது கம்பிகளின் தடிப்பு அல்லது விட்டம் அங்கு அதிகரிக்கப்படும் போது வித்தியாசமான இனிமையுடைய ஒலியும், அங்கு மெல்லிய கம்பிகளில் வேறு வித்தியாசமான இனிமையுடைய ஒலியும் கேட்கின்றது. இங்கு சுருதி கூடின ஒலியாக மெல்லிய கம்பியிலும், சுருதி குறைந்த ஒலியாக தடித்த கம்பியிலும் நாங்கள் ஒலியை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். இங்கு இழைகளை அருட்டுவதன் மூலம், அருட்டுவது என்பது அங்கு தட்டுவதன் மூலம் அல்லது அந்த கம்பிகளை அதிரச் செய்வதன் மூலம் அந்த இசையை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு கிட்டாரின் அமைப்பு காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு செய்முறையாக தொடர்ச்சியாக பின்பு தடித்த கம்பியிலிருந்து மெல்லிய கம்பி வரை ஒவ்வொரு கம்பியாக அதிரவிடப்படும் போது அந்த அதிரவிடுதலை நாங்கள் விஞ்ஞான சொல்லாக அருட்டுவதன் மூலம், அதாவது அந்த இழையை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. கட்டாயம் ஒவ்வொரு இசைக்கருவிகளிலும் எவ்வாறு
அங்கு ஒலி பிறப்பிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கப்பட வேண்டும். அத்தோடு உதாரணத்துக்கு மென்சவு கருவிகளில் மேளம், மிருதங்கம் போன்ற கருவிகளில் அங்கு மென்சவை அதிரச் செய்வதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இலைக்கருவிகளில் இலைகளை அருட்டுவதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் வளிநிரல் கருவிகள் அங்கு வளியை அதிரச் செய்வதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகிறது. அவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அத்தோடு அங்கு எவ்வாறு அந்த இனிமையான வித்தியாசம் கொண்ட இனிமையான ஒலி பிறப்பிக்கப்படுகிறது, அது எவ்வாறு அவர்கள் மாற்றுகின்றார்கள், அது பற்றிய விடயங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். இங்கு இலைக்கருவிகளில் எவ்வாறு வெவ்வேறு சுருதியுடைய ஒலிகள் பிறப்பிக்கப்படுகிறது என்பதனைத்தான் இப்போது நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கம்பிகளை அருட்டும் போது ஏற்படும் ஒலியை நன்கு செவிமடுத்தல், இங்கு இழை இழுபட்டுள்ள அளவு, அதாவது அந்த இழுவை, கம்பியின் இழுவை, அத்தோடு இழையின் நீளத்தின் அளவு, அதே நேரத்தில் அங்கு இழையின் தடிப்பு என்பனவற்றை மாற்றி எழும் ஒலியை கவனமாக அவதானிக்கும் போது வித்தியாசமான இசை ஒலிகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நன்கு ஈர்க்கப்பட்ட நீளம் குறைந்த, அதாவது இழுவை கூடிய நீளம் குறைந்த மெல்லிய இழையொன்றை அங்கு அதிரவிடும் போது இனிமையான ஒலி கேட்டது. அதாவது இழுவை அதிகமாக இருக்கப்பட வேண்டும், நீளம் குறைவாக இருக்கப்பட வேண்டும், அத்தோடு மெல்லிய இழையாக காணப்படுமாயின் இனிமையான ஒலி. அங்கு இனிமையான ஒலி என்பது சுருதி கூடிய ஒலியாக காணப்படுகின்றது. சுருதி அதிகமெனில் அங்கு மீடுரன் அதிகமாக காணப்படுகின்றது. சாதாரணமாக பெண்களின் குரல் இனிமையாக இருக்கும் எப்போதும். அதற்கு காரணம் அங்கு மீடுரன் அதிகமாக இருக்கிறதா, சுருதி அதிகமாக இருக்கின்றது. ஆண்களை பொறுத்தவரையில் கட்டளமை பருவத்தை அடையும் போது அந்த குரல் நான் தடிப்படைவதனால் அந்த குரலில் சற்று வித்தியாசம் ஏற்படும். அதனால் அந்த குரல் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் அந்த கட்டளமை பருவத்திலும் குரல் நான் தடிப்படைவது இல்லாமல் இருப்பதனால் எப்போதுமே அந்த அவர்களுடைய குரல் இனிமையாக காணப்படும். அதற்கு காரணம் அங்கு சுருதி கூட, அங்கு நான் மெல்லியதாக இருக்கும்போது, குரல் நான் மெல்லியதாக இருக்கும்போது சுருதி கூடிய அதிர்வுகள் ஏற்படுத்தப்படும். இதனால் அங்கு இனிமையான ஒலியாக பிறப்பிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் நீளம் கூடிய தடித்த இழுபடாத கம்பியொன்றை அதிரவிடும் போது, அதாவது இழுவை குறைந்த நீளம் அதிகமாக இருக்கின்ற தடிப்பு கூடிய அந்த கம்பியை அதிரவிடும் போது அதில் ஏற்படும் ஒலி இனிமை குறைந்ததாக கேட்கப்பட்டது. அங்கு இனிமை குறைந்ததாக கேட்கப்பட்டது என்பதில் அங்கு சுருதி குறைவாக காணப்படுகின்றது. சுருதி குறைவனில் அங்கு மீடுரன் குறைவாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் முடிவாக சொல்ல முடியும், இழையின் தடிப்பு, இழையின் இழுவை, இழையின் நீளம் என்பனவற்றை மாற்றுவதன் மூலம் வெவ்வேறு சுருதியுடைய ஒலியை பிறப்பிக்க முடியும். பொதுவாக இழைக்கருவிகளில் இவ்வாறான, அதாவது இழையின் தடிப்பு, இழையின் நீளம், அதே சமயத்தில் இழையின் இழுவையை மாற்றுவதன் மூலம் வித்தியாசமான சுருதியுடைய ஒலிகளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இழுவை கூடினதாகவும் நீளம் குறைந்ததாகவும் அதே நேரத்தில் மெல்லிய கம்பியாக இருக்கும்போது அங்கு சுருதி அதிகமாக இருக்கும். சுருதி அதிகமாக இருக்கும்போது இனிமை கூடியதாக இருக்கும். நன்றாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து நாங்கள் இன்னொரு இசைக்கருவிக்கு செல்ல இருக்கின்றோம். சைலோஃபோனில் பிறப்பிக்கப்படும் ஒலி தொடர்பாக அங்கு கண்டறிதல். இங்கு தேவையான ஒரு இசைக்கருவியாக சைலோஃபோன் உங்களோட வீடுகளில் காணப்படலாம். அந்த சைலோஃபோனில் அவதானிக்கும் போது அங்கும் அவதானிக்கையில் நீளம் வேறுபட்ட அங்கு கோள்கள் காணப்படுகின்றது. இது நீங்கள் தரம் 6 ஏற்கனவே கற்றுள்ள விடயம்தான். அந்த சைலோஃபோனில் அவதானிக்கும் போது அந்த கோள்களின் நீளம் வித்தியாசமான நீளம் கொண்டதாக இருக்கின்றது. சைலோஃபோனில் தடவைக்கு ஒரு கோள் வீதம் அதில் உள்ள கோள்களின் மீது நீளமான தகட்டிலிருந்து குறைந்த தகடு வரை தட்டப்படும் போது வெவ்வேறு இனிமை கொண்ட ஒலி பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். சிறுவர்கள் விளையாட்டு இசை நிகழ்ச்சிகளின் போது கூட அதை பயன்படுத்துவார்கள். நல்ல இனிமையான ஓசை கேட்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் கடந்த வார வகுப்புகளில் நாங்கள் அந்த நீரில் நாங்கள் 6 கண்ணாடி குவளைகளில் நீரை இட்டு அங்கு வளிநீரலை அதிரச் செய்த போது வித்தியாசமான இசை ஒலி கேட்டதை உங்களால் அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில்
குழாய்கள் மூலம், அதாவது வழிநிரலை நாங்கள் அதிரச் செய்வதன் மூலம் வெவ்வேறு நீளம் கொண்ட ஒரு முனை மூடிய அந்த குழாய்களை அதிரச் செய்த போது வேறுபட்ட ஒலிகள் கேட்டது போல இங்கு நீளம் வித்தியாசப்படுத்தப்படும் போது, அதாவது கோள்களின் நீளம் வித்தியாசப்படுத்தப்படும் போது அங்கு வித்தியாசமான ஒலிகள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் சைலபோனில் தடவைக்கு ஒரு கோள் வீதம் அதில் உள்ள கோள்களின் மீது நீளமான தகட்டிலிருந்து நீளம் குறைந்த தகடு வரை நாங்கள் அதை தட்டும் போது, அதாவது கோலை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு தோன்றும் ஒலியை நன்கு செவிமடுக்கப்படும் போது வித்தியாசமான இனிமையுடைய ஒலிகள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல தடவைகள் செய்து அதன் ஒலியை செவிமடுத்து அவதானிக்கும் போது வேறுபட்ட சுருதியுடைய ஒலிகள் இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சைலோஃபோன் இசைக்கருவியை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கு சைலோஃபோன் இசைக்கருவி காட்டப்பட்டுள்ளது. இங்கு இதனால் தான் தட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிற கோல், அதே நேரத்தில் இங்கு அதிரச் செய்கிற கோல் இங்கு பொருத்தப்பட்டிருக்கும். இது மரத்தாலும் இது உலோகத்தாலும், இது ஒரு உலோகம். அதே நேரத்தில் இங்கு ஒரு மரக்கீலத்தின் மீது பொருத்தப்பட்டிருக்குது. இசைக்கக்கூடிய வகையில் மரக்கீலம் அதில் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் நாங்கள் தட்டப்படும் போது அந்த அதிர்வை ஏற்படுத்தப்படும் போது அங்கு ஒலி பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இது நீளம் குறைந்த உலோகமாகவும், அதாவது உலோக கீலமாகவும், இது நீளம் கூடிய உலோக கீலமாகவும் காணப்படுகின்றது. இங்கு நீளம் கூடிய உலோக கீலத்தில் தட்டும்போது சுருதி குறைந்த ஒலியும், அதே நேரத்தில் நீளம் குறைந்த உலோக தகட்டில் தட்டும்போது சுருதி கூடிய ஒலியையும் இங்கு கேட்கக்கூடிய இருக்கும். ஏற்கனவே நான் சுருதி பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சுருதி மீடுரனில் தங்கி இருக்கின்றது. அங்கு மீடுரன் என்பது ஒரு செகண்டில் ஏற்படுத்தப்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கையில் தங்கியுள்ளது. எனவே அதனை கொண்டு இங்கு வெவ்வேறு சுருதியுடைய ஒலியலைகளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றது இதன் அவதானம். இங்கே அவதானமாக நீளமான கோள்களை தட்டும்போது இனிமை குறைந்த ஒலியும், அதே நேரத்தில் நீளம் குறைந்த கோள்களில் தட்டும்போது இனிமை கூடிய ஒலியும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு அவதானிக்கும் போது நீளம் கூட இருக்கும்போது அங்கு சுருதி குறைவாக காணப்படுகிறது. நீளம் குறைவாக இருக்கும்போது சுருதி கூடவாக இருக்கின்றது. சுருதி என்பது அங்கு மீடுரன் கூடவாக இருக்கின்றது. எனவே முடிவுகள் அடிப்படையில் தகடுகளின் நீளம் வேறுபடும் போது அவற்றின் மீடுரனும் வேறுபடுகின்றது. இவ்வாறு மீடுரன் வேறுபட்டமையினால் நீளம் குறைந்த தகட்டில் உயர்ந்த மீடுரனும், நீளம் கூடிய தகட்டில் தாழ் மீடுரனும் பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சைலோஃபோன் இசைக்கருவியில் எவ்வாறு அங்கு ஒலி ஏற்படுத்தப்படுகிறது, எவ்வாறு அந்த ஒலியின் மீடுரன் சுருதி வேறுபடுகின்றது என்பதனை பற்றியும் நாங்கள் அவதானித்திருந்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இசைச்சுரமும் இரைச்சலும். இங்கு நாங்கள் இசைச்சுரம் என்பது மெல்லிசை என நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது நம்மளுடைய காதுக்கு, எமது காதுகளுக்கு இனிமையான சந்தமைவுடன் இசைக்கப்படும் ஒலியை நாங்கள் இசை ஒலி என அழைக்கப்படும். அதாவது காதுக்கு இனிமையான இசை. நீங்கள் காதுக்கு இனிமையான இசை என்பது எந்த ஒரு இசைக்கருவியை நாங்கள் இசைக்கப்படும் போது காதுகளுக்கு இனிமையான இசையை உருவாக்கக்கூடிய தன்மை காணப்படும். வயலின், கிட்டார் அவ்வாறான இசைக்கருவிகளில் காதுக்கு இனிமையான ஒலியை ஏற்படுத்தக்கூடிய இசை ஒலிகளை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் ஒருவர் பாட்டு பாடப்படும் போது இனிமையான இசை ஒலி அங்கு கேட்கக்கூடிய இருக்கின்றது. அதாவது குறித்த சந்தமைவுடன் நேரத்தோடு அங்கு அந்த தாளம் சரியாக காணப்படுமாயின், அந்த இசையொலி சரியாக காணப்படுமாயின் அங்கு இசையொலி அல்லது மெல்லிசை என அழைக்கப்படும். அதே நேரத்தில் இரைச்சல், அது நாங்கள் இன்னொரு சொல்லால் அழைக்க முடியும், இடரிசை. அங்கு இடரிசை என்பது அதாவது அங்கு ஒரு குறித்த சந்தமைவுடன் இசைக்கப்படாத ஒலி, அது நாங்கள் இரைச்சல் என அழைக்கப்படும். உதாரணமாக அவதானிக்கும் போது வீதிகளில் வாகனங்கள் பயணிக்கும் போது அந்த வாகனங்களில் அதிக இரைச்சல், நிறைய வாகனங்கள் செல்லப்படும் போது அதிக இரைச்சலுடைய ஒலி கேட்கக்கூடிய இருக்கும். அதாவது நமது காதுகளுக்கு இனிமையற்ற ஒலி இரைச்சல் அல்லது சத்தம் என அழைக்கப்படும். இனிமையற்ற ஒலி இரைச்சல் அல்லது சத்தம் என அழைக்கப்படும். இங்கு காதுகளுக்கு கேட்கப்படும் போது அந்த ஒலி அதாவது சகிக்க முடியாத தன்மை காணப்படுகின்றது. இசை மெல்லிசைக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும்
பாட்டு ஒன்றை செவிமடுத்தலை குறிப்பிட முடியும். அதே நேரத்தில் வயலின் இசையை செவிமடுத்தல் என்பனவற்றை குறிப்பிட முடியும். அதே நேரத்தில் இரைச்சலாக இங்கு தொழிற்சாலைகளிலிருந்து எழுப்பப்படும் ஒலி, தொழிற்சாலைகளில் பல்வேறு இயந்திரங்கள் காணப்படும். அவ்வாறு இயந்திரங்களால் ஏற்படுத்தப்படும் ஒலி நமது காதுகளுக்கு இனிமையற்றதாக காணப்படும். இது நாங்கள் இரைச்சல் என அழைக்கப்படும். அதே நேரத்தில் வீதியில் வாகனங்கள் செல்லப்படும் போது அங்கு ஒலி வித்தியாசமாக காணப்படும், அதுவும் இரைச்சலாக காணப்படும். அல்லது சந்தைகளில் மக்கள் நடமாட்டம் போடும்போது, மக்கள் வியாபார நிலையங்களில் ஈடுபடும் போது அல்லது வியாபார தேவையில் ஈடுபடும் போது அங்கு ஏற்படுத்தப்படுற ஒலி கூட ஒரு இரைச்சல ஒலியாக காணப்படும். ஏன் சில வேளைகள் நீங்கள் வகுப்பறையில் கூட எல்லோரும் அதிகளவு தடவைகள் கதைக்கும் போது கூட ஒரு இரைச்சல் ஏற்படலாம். அதே நேரத்தில் சங்கீத வகுப்பறையில் அங்கு இசை ஒலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே வித்தியாசமான அந்த இசை ஒலிகள் காணப்படுகிறது. அதே நேரம் இரைச்சலும் காணப்படுகின்றது. நல்லது பிள்ளைகளே, தொடர்ச்சியாக நாங்கள் இசைச்சுரமும் இரைச்சலும் பற்றி நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். அங்கு அதாவது இசை என்பது எமது காதுகளுக்கு இனிமையான இசையை நாங்கள் இசை எனவும், அதே நேரத்தில் எமது காதுகளுக்கு அங்கு இனிமையற்றது நாங்கள் இரைச்சல் எனவும் நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒரு சிறுவன் பியானோ கருவியை வாசித்து கொண்டிருக்கின்றார். அங்கு ஒரு இசை ஒன்று காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இயந்திரம் இயக்கப்படும் போது அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒலி இரைச்சலாக காணப்படுகின்றது. எனவே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இசைகளும் இரைச்சல்களும் எங்களுக்கு ஏற்பட்ட வண்ணம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இயற்கையிலேயே நாங்கள் பல்வேறு ஒலிகள் ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த பறவைகளின் ஒலிகள், அதே நேரத்தில் குயில் கூவும் ஒலிகள், காகம் கரையும் ஒலி, கிளி கத்தும் ஒலி ஆகியன பல்வேறு ஒலிகள் கேட்கப்படுகின்றது. இது இயற்கை ஒலிகளாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்களாக ஏற்படுத்துகின்ற இரைச்சல்கள், அதாவது வாகனங்களுடைய இரைச்சல்களை நாங்கள் இரைச்சலில் குறிப்பிட முடியும். இசை ஒலி ஒன்றிலும் அதன் ஒலி அதிகரிக்கும் போது கேட்பதற்கு சிரமமான நிலைமை ஏற்படலாம். இது ஆளுக்கால் வேறுபட்டதாக காணப்படும். சில வேளைகளை நீங்கள் அதாவது மெல்லிசை பாட்டுகளை நீங்கள் கேட்கப்படும் போது சில பேர் ஒலியை, அதாவது அந்த ஒலி கட்டுப்படுத்தியே மிக உச்சத்தில் வைத்து கேட்பார்கள். அது இன்னொருவருக்கு தடையாக அமையலாம். சில வேளைகளில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கே அந்த ஒலியை போட்டு கொண்டிருப்பீர்கள். அது காரணம் என்னென்றால் சத்தத்தை, அதாவது அதிக ஒலியை ஏற்படுத்துறது. அவ்வாறு அதிக ஒலி மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நீங்கள் ஒலியை பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த சந்தர்ப்பங்களிலும் ஒலியால் கூட சூழல் மாசடைகின்றது. எனவே ஒலியை நாங்கள் ஏற்படுத்தும் போது ஏனையவர்களுக்கு இடர் ஏற்படாத வகையில் அந்த ஒலியை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது சாதாரண நாய் குறைக்கிற ஒலி கூட மற்றவர்களுக்கு சில வேளைகள் இடையூறாக இருக்கலாம். நீங்கள் இடப்படுகின்ற பாட்டு இசை கூட மற்றவர்களுக்கு சில பேர்கள் இடையூறாக இருக்கலாம். சில நேரங்களில் இதய சத்திர சிகிச்சை செய்து ஒரு நோயாளி காணப்படலாம். அவர்களுக்கு இந்த பாட்டு அதிக ஒலியோடு ஏற்படுத்தப்படும் போது அது அவர்களுக்கு இடராக காணப்படும். எனவே மிக அவதானமாக இசை ஒலியையோ அல்லது ஒலியை பயன்படுத்தும் போது மிக அவதானமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் சட்டம் கூட இருக்குது, குறித்த அளவுக்கு மேலே ஒலியை, அதாவது குறித்த டெசிபிள் அளவுக்கு மேலே நாங்கள் அந்த ஒலியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அவற்றை பயன்படுத்தும் போது குறித்த நபர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆலயங்களில் நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் ஒலியை பயன்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் வீதிகளில் சில நேரங்களில் நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் ஒலியை ஏற்படுத்துகின்றோம். அதற்கு கூட பல்வேறு தரப்பினரிடம் அந்த ஒலியை ஏற்படுத்துவதற்கான அனுமதி பெற்றே நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஒலியினால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே இசை ஒலி ஒன்றிலும் அதன் ஒலி அதிகரிக்கும் போது கேட்பதற்கு சிரமமான நிலைமை ஏற்படலாம். இது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது. இவ்வாறு உயர் ஒலி அல்லது இரைச்சலை கேட்பதனால் காதுகளுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். இவ்வாறான உயர் இரைச்சல் கொண்ட ஒலியை கேட்கப்படும் போது நீங்கள் அடுத்த தரம் 9 நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள் காது பற்றிய விடயங்கள். அங்கு மனித காதை பொறுத்தவரையில் அங்கு மனித காதில் செவிச்சோனை காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக புறச்செவி கால்வாய் காணப்படுகின்றது. அந்த கால்வாய்க்கு அடுத்ததாக ஒரு மென்சவ் ஒன்று காணப்படுகின்றது. அந்த மென்சவை நாங்கள் செவிப்பறை மென்சவென அழைக்கப்படும். நான் கதைக்கிற ஒலி கூட இப்போது உங்களுக்கு தொலைக்காட்சி பட்டியினூடாக அந்த ஒலிபெருக்கினூடாக வர ஒலி
இங்கே தொலைக்காட்சியில் 2 சக்தி புறப்படுகின்றது. அதாவது ஒளிச்சக்தி மற்றது ஒளிச்சக்தி. அங்கு ஒலி எவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்றதெனில் அந்த ஒலிபெருக்கில் உள்ள விதானம் அதிர்ந்து அங்கு ஒலி ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த ஒலி உங்களோட வழியினூடாக உங்களோட காதை வந்தடைகின்றது. அந்த காதை வந்தடைந்து காதில் காணப்படுகின்ற செவிப்பறை மென்சவ்வு, அங்கு மேளங்கள் மிருதங்கள் போன்றவற்றில் காணப்படுகின்ற ஒரு மென்சவ்வு போன்று மிக மெல்லிய ஒரு மென்சவ்வு காணப்படுகின்றது. அந்த செவிப்பற மென்சவ்வு அதிர்வதன் மூலம் அந்த ஒலி உங்களுடைய அதாவது ஏனைய பாதையிலூடாக கடத்தப்பட்டு மூளையினால் அந்த ஒலி உணரப்படுகின்றது. எனவே அங்கு அந்த செவிப்பற மென்சவ்வு பாதிப்படையலாம். அதிக இரைச்சல் கொண்ட ஒலியை நாங்கள் கேட்கப்படும் போது, அதை நீங்கள் தரமாறிலேயே கற்றுள்ளீர்கள். சில வழியில் குண்டு வெடிப்புகளின் போதோ அல்லது அந்த பீரங்கி வெட்டுக்களை தீர்க்கும் போதோ அந்த சந்தர்ப்பங்களில் அதிக இரைச்சல் கொண்ட ஒலி பிறப்பிக்கப்படுகிறது. அது எங்களுக்கு காதுகளுக்கு பாதிப்பாக அமையலாம். எனவே அவ்வாறான வேலைத்தலங்கள் அல்லது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் காதுகளை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு கருவிகள் இடப்படல் வேண்டும். அத்தோடு உயர் ஒலி அல்லது இரைச்சலை கேட்பதனால் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் நாங்கள் இசைக்கருவிகளையோ அல்லது ஒலியையோ ஏற்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில், நீங்கள் யாவரும் விஞ்ஞானமானவர்கள், எனவே சூழலுக்கு நேயமாக தொழிற்பட வேண்டும். ஒலியால் மாசடைவதை நாங்கள் தவிர்க்கப்படல் வேண்டும். எனவே ஏனையவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் நாங்கள் ஒலியை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது சில புராதன இசைக்கருவிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. புராதன இசைக்கருவிகளாக தவில், மேல்நாட்டுப்பறை, கீழ்நாட்டுப்பறை, மேளம் போன்ற உடுக்கு போன்ற விடயங்கள் இங்கு புராதன இசைக்கருவிகள். அதாவது பழைய காலங்களில் ஒவ்வொரு சமூகத்தினராலும் வித்தியாசமான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது தமிழர் சமூகத்தினால் வேறொரு இசைக்கருவிகள், அதே நேரத்தில் மேற்கத்திய மக்களால் இன்னொரு இசைக்கருவிகள், அதே நேரத்தில் ஒவ்வொரு சமூகத்தினராலும் வித்தியாசமான இசைக்கருவிகள் புராதன காலம் தொட்டே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அவர்கள் தங்களுடைய சமய சடங்குகள், சமய கிரிகைகளின் போது இவ்வாறான இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒலியை ஏற்படுத்தி அந்த அதாவது நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு பாரம்பரியம் சார்ந்த இசைக்கருவிகளாக காணப்படுகின்றது. இதன் மூலமே அவர்களுடைய பாரம்பரியம் வளர்ச்சியடையக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு அடுத்ததாக மரபு ரீதியான சில இசைக்கருவிகளும் இங்கு காட்டப்படுகின்றது. பொதுவாக பறைகள், உடுக்கு போன்றன இங்கு மரபு ரீதியான இசைக்கருவிகளாக காணப்படுகின்றன. அத்தோடு நவீன இசைக்கருவிகளாக இங்கு பல்வேறு இசைக்கருவிகள் காணப்படுகிறது. இது நவீன இசைக்கருவிகள், தற்போது பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள். இங்கு ஒக்டோபேட், அதாவது கீபோர்ட், அதாவது இங்கு பயன்படுத்தப்படும் போது ஒரு கணனியும் ஒரு விசைப்பலகையும் விசைப்பலகை என்பது கீபோர்டையும் பயன்படுத்தி பல்வேறு இசைக்கருவிகளால் மேற்கொள்ளக்கூடிய இசை ஒலிகளை அந்த குறித்த கணனியாலையும் அதே நேரத்தில் குறித்த விசைப்பலகையும் பயன்படுத்தி தனி ஒரு நபரினால் அந்த முழுமையான இசையையும் இசை ஒலிகளையும் பிறப்பிக்கக்கூடிய இருக்கும். ஒரு இசை கச்சேரிகளில் எத்தனையோ நபர்களினால் எத்தனையோ கருவிகளினால் இசைக்கப்படுகின்ற அந்த இசை நிகழ்ச்சியை வெறும் ஒரு நபரினால் இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி, நவீன இசைக்கருவிகளில் ஒரு கருவியை பயன்படுத்தி கணனியையும் அந்த விசைப்பலகையையும் பயன்படுத்தி நாங்கள் அந்த மொத்த இசை ஒலியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இங்கு பல்வேறு நவீன இசைக்கருவிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் இங்கு புராதன மரபு ரீதியான இசைக்கருவிகளும் அதே நேரத்தில் நவீன இசைக்கருவிகளும் இங்கு காட்டப்படுகின்றது. புராதன காலம் தொடக்கம் இந்த கலாச்சார நிகழ்வுகளில் பயன்படுத்தும் இசைக்கருவிகள் காணப்படுகின்றது. அதில் தவில் இங்கு அங்கு ஒரு மின்சவு காணப்படும். அவை மின்சவை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி எழுப்பப்படுகின்றது. நாதஸ்வரத்தை அவதானிக்கும் போது நாதஸ்வரத்தில் அங்கு வழிநிரலை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி எழுப்பப்படுகின்றது. அதே நேரத்தில் கீழ்நாட்டுப்பறை, மேல்நாட்டு, அதாவது ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், கீழ்நாட்டுப்பறை, மேல்நாட்டுப்பறை என்பன அங்கு மின்சவு காணப்படுகிறது. மின்சவை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கப்படுகிறது. உடுக்கை அவதானிக்கும் போது உடுக்கிலும் அங்கு மின்சவு காணப்படுகிறது. இங்கு மின்சவுகளாக விலங்குகளின் தோல் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த தோலை பயன்படுத்தி அந்த தோலுக்கு இழுவைகளை ஏற்படுத்தி அதற்கேற்ற ஒவ்வொரு சுருதியுடைய ஒலிகளை பிறப்பிக்கக்கூடிய இருக்கும். இது கலாச்சார நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுகின்ற
பிரதான இசைக்கருவிகளாக காணப்படுகின்றது. அத்தோடு மத்தளத்திலும் இங்கு மின்சவு காணப்படுகிறது. மின்சவை அதிரச் செய்வதன் மூலம் அங்கு ஒலி பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நவீன இசைக்கருவிகளை நாங்கள் அவதானிக்கும் போது நவீன உலகில் பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் நவீன இசைக்கருவிகள் என அழைக்கப்படும். இங்கு நவீன இசைக்கருவிகளின் விசேட இயல்பு, இங்கு சாதாரணமாக பார்த்தீங்கள் எனில் கணனியும் அதே நேரத்தில் விசைப்பலகையும் பயன்படுத்தி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் விசைப்பலகையும் பயன்படுத்தி ஒரு இசைக்குழுவினால் அல்லது பல இசைக்கருவிகளினால் செய்யக்கூடிய பணியை ஒருவரினால் செய்யக்கூடியதாக இருக்கிறது இதன் சிறப்பியல்பாக காணப்படுகிறது. எனவே தனியொரு நபரினால் அந்த மொத்த இசைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இது ஏற்கனவே அவர்கள் தயாரித்து, அதாவது ஏற்கனவே செய்து வைக்கப்படும். நாங்கள் சில விசைப்பலகைகள் உள்ள அந்த கீகளை அமர்த்தப்படும் போது அந்த குறிப்பிட்ட ஒலி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நவீன இசைக்கருவிகளாக ஒக்டோபேட், ஓகன், கிட்டார், தபேலா போன்றன காணப்படுகிறது. இதெல்லாம் இலத்திரனியல் சார்ந்த கருவிகளாக காணப்படுகின்றது. இப்போது அந்த மின்சவுகள் அவ்வாறு அதிரச் செய்யாமல் முழுக்க இலத்திரனியல் சார்ந்த உபகரணங்களாக பயன்படுத்தி அங்கு ஒலி எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. இது நவீன இசைக்கருவிகளாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இசை சிகிச்சை. இசையை பயன்படுத்தி கூட நாங்கள் பல்வேறு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறை இசை சிகிச்சை என அழைக்கப்படுகின்றது. இப்போது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், பல்வேறு வேலைத்தளங்களில் கூட அந்த வேலைகளின் வினைத்திறனை கூட்டுவதற்கு நீங்கள் சாதாரணமாக வங்கிகளில் சென்றிருப்பீர்கள். பல்வேறு வேலைத்தளங்களில் இவ்வாறு ஒரு மெல்லிய இசை அங்கு இசைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கும். அதாவது வேலை முடியும் வரையும் மெல்லிய இசை அங்கு இசைக்கப்படுகின்றது. அவ்வாறு மெல்லிய இசை இசைக்கப்படும் போது அங்கு வேலை வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடிய, அதாவது மனிதர்களினால் வேலை வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. எனவே அந்த நிறுவனங்களில் அந்த வேலையை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காண்டி அங்கு இசை ஒலி ஏற்படுத்தப்படுகின்றது. அங்கு ஏனையவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மெல்லிய இசை அங்கு இசைக்கப்படுகின்றது. அத்தோடு சில ஆராய்ச்சிகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த மெல்லிய இசைக்கு தாவரங்களுடைய விளைச்சல் கூட அதிகமாக காணப்படுகிறது என்பதனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தாவரங்கள் கூட அந்த மெல்லிய இசைக்கு சில விளைச்சல்கள், அதாவது விளைவுகள் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது என ஆராய்ச்சிகளில் காணப்படுகிறது. எனவே மெல்லிய இசையை பயன்படுத்தி எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கும். எனவே இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறையை நாங்கள் இசை சிகிச்சை என அழைக்கப்படும். இங்கு இசை சிகிச்சையினால் செய்யப்படுகின்ற நன்மைகளாக ஒன்று, மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு. உங்களோட பாடசாலைகள் கூட நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது அங்கு உடற்பயிற்சி செய்யும்போது ஆரம்ப காலங்களில் நாங்கள் சாதாரணமாக இலக்கங்களை எண்ணி நாங்கள் அந்த உடற்பயிற்சியில் ஈடுபட்டோம். அங்கு அந்த உடற்பயிற்சியின் வினைத்திறன் பெரிதாக காணப்படாமையினால் இப்போது இங்கு சாதாரணமாக இசை மூலம் அங்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறதை காணக்கூடிய இருக்கும். இங்கு மாணவர்கள் மிக உற்சாகமாக அந்த இசை நடனத்தை ஏற்படுத்தி அந்த உடற்பயிற்சியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இலங்கையில் முழு பாடசாலைகளிலும் அவ்வாறான அதிகாலை வேளை, அதாவது பாடசாலை ஆரம்பித்து ஆரம்ப வேளையாக இங்கு உடற்பயிற்சி செய்யப்படும். அந்த வேளைகளில் அந்த இசைச்சே அந்த உடற்பயிற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. நல்லது பிள்ளைகளே, நாங்கள் இசை சிகிச்சை பற்றி அவதானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இசை சிகிச்சை என்பது இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சிகிச்சை இசை சிகிச்சை என அழைக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலைகளில் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பாடசாலைகளில் அந்த உடற்பயிற்சியை இசை மூலம் மேற்கொள்ளுகையில் அங்கு மாணவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மிகவும் சரியாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ளப்பட்டு அவருடைய குருதி சுற்றோட்டம் எல்லாம் மிக வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் அங்கு அதிகாலை வேளைகளில் மேற்கொண்டு கற்றலை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு உற்சாகத்தன்மை ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் மன ஒருமைப்பாட்டை மேற்கொள்வதற்கு, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இவ்வாறான இசை இடப்படுகின்றது. நீங்கள் பாருங்கள், ஆலயங்கள் அல்லது தியான மண்டபங்களில் செல்லப்படும் போது அங்கு வெவ்வேறு இசைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஓம் என்ற இசையை பயன்படுத்தியிருப்பார்கள்.
இது இந்துக்கள் பொதுவாக வெவ்வேறு சமய சடங்குகளில் அவ்வாறு வித்தியாசமான இசை ஒலிகளை பயன்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இவ்வாறான இசையை பயன்படுத்துகிறார்கள். மன ஒருமைப்பாடு ஏற்படுத்தும் போது கூட கற்றல் எல்லாம் மிக இலகுவாக அமையக்கூடிய இருக்கும். பல்வேறு மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கப்படும் போது மனதனை ஒருமைப்படுத்துவது சரியான கடினமாக இருக்கும். அது காரணம் இந்த சரியான ஒரு இசையொலியை நீங்கள் ஏற்படுத்தப்படும் போது அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இருக்கும். உங்களோட வீடுகளில் கூட அந்த தியான காயத்ரி மந்திரம் அவ்வாறான மந்திரங்களை நீங்கள் இசைக்கப்படும் போது மனம் ஒருநிலைப்படுத்தப்படும். இது அதிகாலை வேளைகளில் நீங்கள் இதை கேட்கப்படும் போது மனம் ஒருநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உடற்தகைமைகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளப்படும் போது இவ்வாறான இசை ஒலிகளை ஏற்படுத்தப்படும் போது மெல்லிசை இவ்வாறான ஒலிகளை ஏற்படுத்தும் போது உடற்பயிற்சியை களைப்பின்றி இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மூளை மற்றும் நரம்பு தொகுதியில் ஏற்படும் கோளாறுகளுக்கு கூட இந்த இசை சிகிச்சை மூலம் அந்த கோளாறை தீர்க்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இது ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு மூளை சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தி இருக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆதாரங்களும் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இதய கோளாறுகளுக்கு கூட மெல்லிசை மிகவும், அதாவது மெல்லிசை அந்த இதய கோளாறை தீர்க்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. இதில் நாங்கள் இவ்வாறான மெல்லிசைகளை ஏற்படுத்தப்படும் போது அவர்களுக்கு அதாவது அவருடைய உடலில் காணப்படுற கலங்கள் எல்லாம் மிக சிறப்பாக தொழிற்பட்டு அங்கு நோயற்ற நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு மன அழுத்தம், அதே நேரத்தில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் போன்ற நிலைமைகளின் போதும் இந்த நோய்களை இசை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகிறது. எனவே இது மட்டுமல்ல, பல்வேறு வேலைத்தளங்களிலும் இவ்வாறான இசை நிகழ்ச்சிகளை, அதாவது இசை மெல்லிசைகளை இசைப்பதன் மூலம் அந்த வேலைகளின் வினைத்திறன் அதிகரிக்கப்படுகிறது. நீங்கள் சில வேளையில் உங்களோட வீடுகளில் பாருங்கள், ஒரு மெல்லிய இசை ஒன்று கேட்டுக்கொண்டு நீங்கள் வேலைகளை செய்யும்போது மிகவும் சுறுசுறுப்பாக நீங்கள் வேலையை ஆற்றக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வைபவங்களின் போது கூட அந்த இசையை மெல்லிசைகளை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இசைக்கப்படும் போது ஒரு சந்தோஷமான நிலைமை ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படும் போது எங்களுடைய வினைத்திறனாக அந்த வேலை ஆற்றக்கூடியதாக இருக்கும். சிலர் கூட அந்த கணித செய்கைகள், கணித பாடத்தை கற்கும் போது, கணிதம் செய்யப்படும் போது சிறியொரு மெல்லிசையை இசைத்து கொண்டு செய்வார்கள். அது எல்லாருக்கும் பொருத்தமில்லை. சிலருக்கு அது கவனக்கிழப்பானாகவும் சென்றுவிடும். எனவே சிலருக்கு அவ்வாறு இசையை ரசித்து கொண்டு அந்த கணக்குகளை தீர்வு காண்பது மிக இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது, இங்கு பாருங்கள், ஒரு வயது போன அம்மா அந்த இசையை கேட்டு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார். அதை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு கேட்கப்படும் போது அவருடைய நோய் நொடிகள் எல்லாம் அங்கு மறைந்து எந்த ஒரு நோய் நிலைமையும் இல்லாத நிலைமை அவருக்கு மனதளவில் ஏற்படுகின்றது. பெரும்பாலான நோய்களுக்கு, அதாவது வயது போக கலங்கள் அழிவடைகிற தன்மை தான் காணப்படும். எனவே அவ்வாறு அழிவடையும் தன்மை காணப்படும் போது அவர்களுக்கு சோர்வுத்தன்மை ஏற்படும். எனவே இவ்வாறான இசைகளை கேட்கப்படும் போது மனதளவில் உற்சாகம் ஏற்படும் போது அங்கு ஒரு நோயற்ற நிலைமை ஏற்படுகின்றது. உண்மையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே அந்த நோய்களை தீர்ப்பதற்கு, அதாவது முக்கியமான மூளை, நரம்பு தொகுதி, இதய நோய்கள், அத்தோடு இப்போது நாங்கள் வீடுகளில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இருக்கின்றோம், மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். அது மாணவர்கள் தொட்டு சகலருமே மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். இந்த நோய் நிலைமை காரணமாக அந்த மன அழுத்தங்கள், அவ்வாறு மன அழுத்தத்துக்கு கூட இந்த இசை மூலம் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இங்கு ஒரு மாணவன், அதாவது ஒரு மாணவன் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். அந்த சிகிச்சை பெறும் வைத்தியர் சிகிச்சையை மேற்கொள்கிற வைத்தியர் அவர் இசைக்கருவியை இசைப்பதன் மூலம் மாணவன் அங்கு சிறப்பாக அந்த அதாவது நோயை மறந்து உற்சாகமாக செயற்படுவதை காணக்கூடிய இருக்கும். எனவே இசை மூலம் நாங்கள் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய இருக்கும். அண்மையில் கூட இந்த யூடியூப் தளங்களில் இவ்வாறு கொரோனா நோயாளிகள் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் கூட அந்த வைத்தியர்கள், அதே நேரம் தாதிமார்கள் அந்த இசையை ஏற்படுத்தி அங்கு நடனமாடுற காட்சி கூட நீங்கள் வலைத்தளங்களில் கண்டிருப்பீர்கள். அங்கு இசை மூலம் அந்த மன அழுத்தத்தை, நோயாளியின் மன அழுத்தம், அத்தோடு வைத்தியர்கள் தாதிமாரின் மன அழுத்தம் குறைக்கப்பட்டு மிக உற்சாகமாக அந்த
இரவு பகலாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் சிறு வயதிலிருந்தே இசையை ரசிப்பதற்கு பழகிக்கொள்வது சுகதையான சிறந்த வாழ்க்கை அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள ஏதுவாக அமையும். சாதாரணமாக அவதானிக்கும் போது உண்மையில் ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் ஏதாவது ஒரு இசைக்கருவி நீங்கள் இசைக்கருவியை கையாள்வதற்கு கற்றிருக்கப்பட வேண்டும். உங்களுக்கு வேறு ஏதாவது செயற்பாடுகள், வேறு ஏதாவது சிந்தனைகள் ஏற்படும் போது நீங்கள் இந்த இசைக்கருவிகளை நாங்கள் பயன்படுத்தி இசைக்கப்படும் போது உங்களுடைய வேறு சிந்தனைகளுக்கு செல்லாது சரியான ஒரு சிந்தனைக்கு, சரியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய இருக்கும் இந்த இசைக்கருவிகளை பழகி வைப்பதன் மூலம். கட்டாயம் ஒவ்வொரு மாணவனும் கல்வி மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதில்லை. கல்வியோடு அந்த இசை, அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு, ஆக குறைந்தது ஒரு இசைக்கருவியாவது உங்களுக்கு பழகி இருக்கப்படல் வேண்டும். அத்தோடு ஒரு விளையாட்டு, ஆக குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது ஈடுபட்டிருக்கப்படல் வேண்டும். அவ்வாறு ஈடுபட்டிருக்கும் போது உங்களுக்கு வேறு தீய நிலைகளுக்கு, அதாவது தீய சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் செல்வதற்கு வழி சமைக்காது. அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் ஒரு சித்திரம் வரைகிறதோ அல்லது ஒரு மியூசிக்கை நாங்கள் இசைப்பதோ அல்லது இசைக்கருவிகளை பயன்படுத்தும் போது உங்களுடைய மன ஒருமைப்பாடு ஏற்பட்டு அது கூட அந்த இணைப்பாட விதான செயற்பாடு மூலம் உங்களுடைய கற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே தான் இங்கு சிறு வயதிலிருந்தே இசையை ரசிப்பதற்கு பழகிக்கொள்வதன் மூலம் ஒரு நல்லொரு பிரஜையாக எங்களுடைய வீட்டுக்கு, அதே நேரம் நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு நல்லொரு பிரஜையாக வாழக்கூடிய இருக்கும். இந்த இசையை ரசிப்பதற்கு பழகிக்கொள்வதன் மூலம் சுகதையான சிறந்த வாழ்க்கை அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள ஏதுவாக அமையும். எனவே அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது செயற்பாடு 5.11 கேழ்தகு எல்லையை அறிதல். இங்கு தேவையான பொருட்களாக நீளமான வாழலகு, அதே நேரம் ஒரு தாங்கி அல்லது ஒரு மேசை ஒன்று காணப்பட வேண்டியிருக்கின்றது. இங்கு வாழலகு என்பது நாங்கள் இது இரும்பு உலோகங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வாழலகை பயன்படுத்த முடியும். வாழலகின் பெரும்பாலான பகுதி தாங்கிக்கு புறத்தே நீட்டி இருக்கக்கூடிய வகையில் வைத்து அந்த வாழலகை அதிரச் செய்கிறது. மற்ற வாழலகை அந்த நீளம் குறைவாக வைத்து அதிரச் செய்து அந்த ஒலியை கேட்கச் செய்கிறது. உதாரணமாக ஒரு மேசையின் அந்தத்தில் அந்த வாழலகை நீளமான பகுதி வைத்துக்கொண்டு ஒலியை ஏற்படுத்தப்படும் போது குறிப்பிட்ட தூரத்தில் இன்னொரு மாணவனை அந்த ஒலி கேட்கின்றதா என அவனை வினவப்படுகிறது. பின்னர் என்ன செய்யப்படுகிறது எனில் அந்த வாழலகை சற்று சின்ன நீளம் சிறியதாக வைக்கப்பட்டு அதை தட்டுவதன் மூலம் அந்த ஒலி கேட்கப்படுகிறதா என வினவுதல். இந்த இரு சந்தர்ப்பங்களிலும் அவதானிக்கப்படும் போது அங்கு நீளமாக இருக்கப்படும் போது அந்த ஒலி கேட்பது சற்று சிரமமாகவும், அதே நேரத்தில் நீளம் குறைவாக இருக்கப்படும் போது அந்த ஒலி கேட்பது இலகுவாகவும் காணப்படக்கூடியதாக இருந்திருக்கும். இங்கு வாழலகின் பெரும்பாலான பகுதி தாங்கிக்கு புறத்தே சுயாதீனமாக இருக்குமாறு பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனை அதிர்வுக்குட்படுத்தல், அதாவது தட்டப்படும் போது அதிர்வு ஏற்படுத்தப்படும். பின்பு வாழலகின் சுயாதீன பகுதியின் நீளத்தை குறைக்கும் வகையில் தாங்கியில் பொருத்தி அதனை தட்டுவதன் மூலம் ஒலியை ஏற்படுத்தி கொள்ளல். அவ்வாறு ஒலியை ஏற்படுத்தி குறித்த தூரத்தில் அந்த இரு ஒலிகளையும் கேட்கும் அளவை அவதானிக்கப்படும் போது நீளம் குறைவாக இருக்கும்போது அந்த ஒலி கேட்கக்கூடியதாகவும், நீளம் குறைவாக இருக்கும்போது அந்த ஒலி கேட்கக்கூடியதாகவும், நீளம் அதிகமாக இருக்கும்போது அந்த ஒலியை கேட்பது சற்று சிரமமாக காணப்படுகிறது. உண்மையில் 2 இடத்திலும் அதிர்வுகள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நீளம் கூடவாக இருக்கும்போது இங்கு ஏற்படுத்தப்படுற அதிர்வெண் குறைவாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு அதிர்வெண் அதிகமாக காணப்படுகிறது. அதிர்வெண், அதாவது வாழலகு இங்கு நீளம் குறைவாக காணப்படுகிறது, இங்கு வாழலகு நீளம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் இங்கு அவதானிக்கும் போது நீளம் கூடிய வாழலகை அதிரச் செய்யும் போது அங்கு ஏற்படுத்தப்பட்ட ஒலி கேட்கப்படவில்லை. அதே நேரத்தில் நீளம் குறைவாக இருக்கும்போது அந்த ஒலி கேட்கக்கூடியதாக காணப்பட்டது. இங்கு இந்த வாழலகை தட்டப்படும் போது அங்கு அதிர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே நாங்கள் இங்கு அவதானிக்கும் போது அவதானமாக வாழலகின் நீளம் கூடுதலாக உள்ள போது பிறப்பிக்கப்படும் அதிர்வின் போதான ஒலி குறைவாக அல்லது சில வேளையில் கேட்கவே இல்லை.
அதே நேரம் வாளலகின் நீளம் குறைவாக உள்ள போது பிறப்பிக்கப்படும் அதிர்வின் போதான ஒலி கூடுதலாக கேட்டது. எனவே எங்களுடைய காதினால் பாருங்கள், அங்கு வித்தியாசமான மீடுறன் கொண்ட ஒலி உருவாக்கப்படுது. நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். அந்த இசைக்கவர் அல்லது இசைக்கவையை பயன்படுத்தி கூட அந்த இசைக்கவரில் நீளம் கூடின இசைக்கவர்களும் காணப்படுகிறது, நீளம் குறைவான இசைக்கவர்களும் காணப்படுகிறது. அங்கு நீளம் குறைவாக இருக்கும்போது அதிர்வெண் கூடவாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே முதல் வகுப்பில் கற்றுள்ளீர்கள். அந்த இசைக்கவரில் அங்கு நீளம் அதாவது அதிர்வெண் பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். 250 ஹெர்ட்ஸ் 250 ஹெர்ட்ஸ் எனில் ஒரு செகண்டுக்கு 250 அதிர்வுகளை ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே மனித காதினால் அதாவது எங்களுடைய மனித காதினால் குறிப்பிட்ட மீடுறன் வீச்சுடைய ஒலிகளையே கேட்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு அவதானிக்கும் போது சாதாரண மனித காதில் 20 ஹெர்ட்ஸ் அதிர்வு மீடுறனை விட குறைந்த ஒலியையும் அதே நேரத்தில் 20,000 ஹெர்ட்ஸ் மீடுறனை விட கூடிய ஒலியையும் மனித காதினால் கேட்க முடியாது காணப்படுகிறது. எனவே மனித காதினால் கேட்கக்கூடிய கேள்தகு எல்லை அல்லது கேள் மீடுறன் வீச்சு எங்களுக்கு 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரையான ஒலியலைகளையே எங்களுடைய மனித காதினால் கேட்கக்கூடியதாக காணப்படுகிறது. மனித காதினால் 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரையான ஒலியலைகளையே கேட்கக்கூடிய இருக்குது. தரம் 11 வினாத்தாள்களில் கூட இவ்வாறான கேள்தகு வீச்சு மனித காதின் கேள்தக வீச்சு இவ்வாறென்று கேட்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாய்க்கு 20 ஹெர்ட்ஸை விட குறைந்த அதிர்வு மீடுறனுடைய ஒலியையும் 25,000 ஹெர்ட்ஸை விட கூடிய அதிர்வு மீடுறனுடைய ஒலியையும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வௌவாலுக்கு 70,000 ஹெர்ட்ஸை விட அதுயர் அதிர்வு மீடுறனுடைய ஒலிகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 20 ஹெர்ட்ஸை விட குறைந்த ஒலிகளை நாங்கள் கீழொலி என்றும், கீழொலி என்பது அங்கு இன்ஃப்ராட் சவுண்ட் என அழைக்கப்படும். அதே நேரத்தில் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான ஒலியை நாங்கள் அல்ட்ரா சவுண்ட் களியொலி என அழைக்கப்படும். களியொலியோ கீழொலியோ மனித காதுக்கு உணர முடியாது, அது கேட்க முடியாது. ஆனால் சில விலங்குகள் அதை உணரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சாதாரணமாக சில விலங்குகள் பொது யானை கூட மிகவும் குறைஞ்ச 20 ஹெர்ட்ஸை விட குறைந்த ஒலியலைகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு சுனாமி அதிர்வு ஏற்படுற அந்த ஒலி அதிர்வுகள் எங்களுக்கு சில வேளையில் உணர முடியாத தன்மை காணப்படலாம். அவ்வாறு காணப்படமை காரணம் எங்களோட காது அந்த மீடுறன் வீச்சுடைய ஒலியை கேட்க உணர முடியாத தன்மை. எனவே இவ்வாறு கேள்தகு வீச்சு ஒவ்வொரு விலங்குகளுக்கும் வித்தியாசமானதாக காணப்படுகின்றது. எனவே தவணை ஒன்றுக்குரிய தரம் அதாவது அலகு 1, 2, 3, 4, 5 ஆகிய அலகுகள் பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் யூடியூப்பில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதனை நீங்கள் அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கு சாராம்சமாக நான் அல்லது கீழ் இழை கோள்கள் வெண்சவ்வு அல்லது விதானம் வழிநிரல்கள் அதிர்வடைவதனால் ஒளிய பிறப்பின் கருவிகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். இசைச்சுரமும் அதாவது மெல்லிசையும் இடரிசையும் இறைச்சலும் பற்றி அவதானித்திருந்தோம். அதே நேரத்தில் புராதன மரபு ரீதியான மற்றும் நவீன இசைக்கருவிகள் பற்றி அவதானித்திருந்தோம். இசை சிகிச்சை பற்றி அவதானித்திருந்தோம். கேள்தகு எல்லை என்பனவற்றை அவதானித்திருந்தோம். இவற்றை இந்த சேனல் என்னை எனும் தளத்தில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்தலாம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.